பேரும் வெளியில இருந்து ஒரு குழந்தைய ஏன் தத்தெடுத்து வளர்க்க கூடாது? இவங்களே நாங்க எங்க குழந்தைங்கள நினைக்கும் போது அவங்க குழந்தைங்களை எப்படிமா நாங்க வேற யாரும் நினைக்க முடியும்? கிளம்புடா, கிளம்புடா, கிளம்புன்னு சொல்றல, கிளம்பு. பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா கிளம்பி போயிட்டே வந்துருங்க. சரி போயிடுவேன். டேய் போங்கறல. போயிடுவேன். டேய் போடா. சம்மா. போடா. அதான் அவுட்டு கிளம்பிடுவேன். போடா. சும்மா இந்த வாய்க்கு வாய் ஆடாத. போடா. என்னாச்சு? போயிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ ஒண்ணு இல்ல மாப்ள, நீங்க வழிய விடுங்க. மகாராஜா நகர்வலம் போகணுமா, போயிட்டு வரட்டும். என்னம்மா என்னாச்சு? பின்ன என்னம்மா, கவிதாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, பாவம் அவ படுத்து கிடக்குறா. அவகிட்ட போயிட்டு காப்பிய படு, டீ படு, சட்டனி படுன்னு தன்னாவிட்ட வேலை கொடுத்துங்க. நல்லா இருங்க நீங்க பண்றதே. உடம்புக்கு முடியாதோ டீ போட்டு தர மாட்டா. இப்படி நல்லா குத்துக்கல்லு வாட்டு இருக்கீங்களா, நீங்களும் போட்டு தர மாட்டீங்க. அடி செருப்பால யார பார்த்து குத்துக்கல்லுங்கற? இந்த பாரு, அப்படியே வேலை விட்டு செஞ்சுட்டு அலுப்பா கழிச்சு வந்துட்டியா நீ? உன் மூஞ்சிக்கு நான் டீ போட்டு கொடுக்கணுமா? பாருங்க, மாப்பிள்ளைங்கிற மரியாதை இல்லாம நீங்க ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. பாத்துக்குங்க, நல்லா இல்ல, கொஞ்சம் சொல்லி வைங்க. ஐயே, உன்னை நான் மனசுலாவே மதிக்கிறது இல்ல, அப்புறம் தானடா மாப்பிள்ள. இங்க பாரு, என்ன பாருடா, அங்க என்ன பார்வை? நம்ம வீட்டு முனையில பாவம் வயிற்று பழப்புக்காக பிச்சை எடுக்கிறாங்க பாரு, அவங்கள எவனையாவது ஒருத்தனையாவது கூட நான் மாப்பிள்ளன்னு ஒத்துப்பேன். சத்தியமா உன்னை ஒத்துக்கவே மாட்டேன்டா, போடா வெளியில. டேய், எதுக்கு நின்னு வெட்டி போசெல்லாம் குடுத்து கிடக்குற? கிளம்பு அம்மா, கிளம்புங்கறல. போயிடுங்க. போடா, சும்மா பேசிட்டு போயிடுங்க. போ போ போ. போடா, வேலை எல்லாம் வேணாம், போடா. போயிடுங்க. போடா போடா. சம்மா போயிடுறேன். ஏய் கவிதா, அடியே கவிதா, என்னடி என்ன மாத்தி எடுத்து கிடக்குற? சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பின்ன என்னாச்சு கவிதா, சொல்லு. ஒண்ணும் இல்லக்கா. மறைக்காம சொல்லு, என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா. மாசமா இருக்கியா? மாசமா இருக்கிறியா? ஏ, என்னத்துக்கு இவகிட்ட போய் இதெல்லாம் கேட்டு கிடக்குற? அம்மா சும்மா இருங்கம்மா. ஏய், மாசமா இருக்கியா? ஆமாக்கா. கர்ப்பமா இருக்கியா? ஐயோ 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 ஐயோ, பாவி. உன் மனசுல நீ இன்னாடி நினைச்சு கிடக்குற? ஏண்டி அவெல்லாம் ஒரு ஆளுன்னுட்டு அவங்க கூட குடும்பம் நடத்தி இப்ப கர்ப்பமாயி கிடக்குறியா? அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி ஒரு நிலைமையில போய் அவளை கை நீட்டுறீங்க? வேண்டாமா, விட்டுருங்கம்மா. எங்க சுரேஷ் எங்கேயாவது போயிட போறான், போய் கூப்பிட்டு வாங்க. போங்க. அக்கா, என்னக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்காக அவனை உள்ள வர சொல்றீங்களா? அவன் இதே சாக்க வச்சு எங்கேயே டேரா போட்டுருவான். தயவு செஞ்சு இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஆனந்தி, என்ன நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க நீ? எல்லாம் அவ கரெக்டா தான் பேசி கிடக்குறா. அம்மா, அவனும் புருஷன் பொண்டாட்டி, நல்லதோ கெட்டதோ ரெண்டு பேரும் ஒண்ணா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, வாழ ஆரம்பிச்சுட்டாங்களா? ஐயோ ஐயோ, படிச்சு சொன்னேனேடி அந்த விளங்காதவனோட எல்லாம் வாழாதுன்னு. ஏண்டி என் பேச்ச கேக்கல? ஏண்டி இப்படி கெட்ட அடிச்சு நிக்கிற? தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஐயோ அக்கா, நான் சொல்றத கேளுங்க. வேண்டாம் ஆனந்தி. வேண்டாம்க்கா, வேண்டாம். திருப்பி போய் அவன் கூட வாழ சொல்றீங்களே, இவள நல்லா இருக்க மாட்டாக்கா, கொடுமைப்படுத்துவான் அவன். பின்ன உங்கள மாதிரியே எல்லாரும் புருஷனை விட்டுட்டு குழந்தையோட வாழ்வாங்களா? தனியா போதும், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. ஏங்க, நீங்க போய் கூப்பிட்டு வாங்க. எங்கயாவது போயிருக்க போறாருங்க, கூப்பிட்டு வாங்க. நீங்க வேற மாப்ள, அது எங்க போகுது? இத போங்க, இந்த மொன சந்துல கழுத மாதிரி நின்னு கிடக்கும், நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு. எப்ப கூப்பிடுவாங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு போங்க. போதுமா, நிறுத்துங்கம்மா. ஏங்க, நீங்க போங்க. சரிம்மா. அவனே ஒரு தண்டம், அவனுக்கு தண்ட சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். போய் கூட்டிட்டு போய் சீராட்டு. மூஞ்சும் மொகரையும் அந்த தண்டம் ஒண்ணு, இது ஒரு தண்டம். இப்ப இது வயித்துல வளர்ற குழந்தை ஒரு தண்டம். இதுங்க எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்டிட்டு இருக்கணும். தண்ட சொல்லுங்க.
மாயா, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. நான் இந்த வாரத்துல கிளம்பிடுவேன். நல்ல கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும். அது மட்டும் தான் பாக்கி. ஏன் தம்பி லண்டனுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? யோ, இதோ கேள்வியாயா? சரி தம்பி, தெரியாம தான் கேக்குறேன். அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அங்க போய் என் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி வேலை பார்த்துக்க வேண்டியதுதான். ஏன் தம்பி, வேலை கிடைச்சா தான் அங்க போறதுக்கு விசா தரும்னு சொல்லுவாங்களே. யோ, அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு. ஆனா என்ன மாதிரி பிஇ எம்பிஏ படிச்ச அதுவும் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவங்களா கிடையாது. சும்மா இந்த வெட்டி கேள்வியெல்லாம் கேட்காத. ஒரு 100 இருக்குமா? 100 rupees. லண்டன் போறேன்னு சொல்றீங்க, 100 ரூபாய் கூடமா இல்ல? யோ, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? என் காசை எல்லாத்தையும் இப்பதான் பவுன்ஸா மாத்தினேன். மிச்சம் இருக்கிறது 2000 rupees தான் என்கிட்ட இருக்குது. யோ, இனிமே நிக்காத, கிளம்பு கிளம்பு போயா. தம்பி ஏங்க, நான் தான் கிளம்புற சொல்லி கிளம்பிட்டல, அப்புறம் எதுக்கு விரட்டி விரட்டி வந்துட்டு இருக்கீங்க? போங்க, நான் கிளம்புறேன். ஏய் தம்பி, நீங்க நல்ல மனுஷன் பார்த்தா இப்படி தேடி வந்து அடிக்க பாக்குறீங்க. இங்க பாருங்க, என் மேல கை வச்சீங்க அப்புறம் அவ்வளவுதான். ஏய் நில்லுப்பா. இல்லைங்க, முடியாதுங்க. அட நில்லுப்பா சொல்றேன். முடியாதுங்க. ஏங்க, என் மேல கை வச்சீங்க அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் நடக்கிறதே வேற ஆயிரும். ஆமா, இங்க பாருங்க, உங்க எல்லையை தாண்டி நான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ அடிக்க வரீங்க துரத்திக்கிட்ட? நல்லா எல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளவுதான், பாத்துக்கங்க. ஏய், நான் உன்னை அடிக்க வரலப்பா, வீட்டுக்கு கூட்டு போக வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். வீட்டுக்கா? ஆமா, வா. எதுக்குங்க? ஏங்க, ஒருவேளை அடி வாங்காம வந்துட்டேன்னு திரும்ப கூட்டு போய் வெளு வெளு வெளுக்க போறீங்களா? எப்பா, நான் வரலப்பா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லைங்க, நான் உங்களால நம்ப தயாரா இல்லைங்க. அதுவும் என் குண்டு ராட்சஸ் இருக்காளே, என் மாமியா. ஐயோ, நான் வரவே இல்லைங்க, நீ ஆளை விடுங்க. ஏய், நீ வீட்டுக்கு வா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஏங்க, வீட்டுல இருக்கும்போது விரட்டி விட்டுட்டு யாராவது பின்னாடியே வந்து கூட்டு போவாங்களாங்க? ஏய், நீ வீட்டுக்கு வாயே, அங்க பேசிக்கலாம். ஐயோ, நான் வரலைங்க, நான் ஆளை விடுங்க. ஐயோ, என்னால முடியலைங்க. கவிதா கர்ப்பமா இருக்கு. என்னது? ஆமா, நீ அப்பாவாக போற. நான் அப்பாவாக போறேனா? நான் அப்பா? மத்ததெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இப்ப என் கூட வா. வீட்டுல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து வந்து சொல்லுங்க. ஆமா. ஏங்க, ஏங்க நிக்கிறீங்க? வாங்க, சீக்கிரம் போலாம். நீங்க வந்தாதான் எனக்கு சேஃப்டி. வாங்க 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 வாங்க. ஹாய் மாம், குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங் டா. என்ன பண்றீங்க? காஃபி போடுறேன். ஏன் ஆன்ட்டி வரல? ஆண்டி இன்னைக்கு லீவுடா. ஓ. மாம், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வாட்? இல்ல, தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே, அதான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு. நட்டாஷா, ஐ குட் நாட் பிலீவ் மை இயர்ஸ். இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைமா சொல்றேன். ஆமா, ஹெல்ப் பண்ணா என்ன செய்வே? மாம், என்ன கேக்குறீங்க? நான் வேணா பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணவா? என்ன பிரெட் டோஸ்ட் நூடுல்ஸா? கிண்டல் பண்ணாதீங்க மாம், எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும். ஓகே ஓகே ஓகே, நான் சும்மா சொன்னேன்டா. நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். ஐ வில் டேக் கேர் எவ்ரிதிங். நீ போய் ரிலாக்ஸ் ஆயிரு. பட் மாம், இன்னைக்கு டின்னரை நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இட்ஸ் ஓகே நட்டாஷா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. நோ மாம், என்ன கிண்டல் பண்ணீங்கல்ல நீங்க. பாருங்க இன்னைக்கு நான் எப்படி குக் பண்றேன்னு. சரி சரி. ஏன் நட்டாஷா, நேத்து திடீர்னு வந்து ஏ ரூம்ல படுத்துட்டியே, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாம், நேத்து சரவணனும் கிருஷ்ணனும் ஒன்னா ட்ரிங்க் பண்ணிருந்தாங்க. வாட்? ஆமாம்மா, அவங்க 2 பேருக்குள்ள நடுவுல இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. ஆனா ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க் பண்றது தட்ஸ் ஓகே மாம். சரவண ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு தான் கிருஷ்ணா அப்படி பண்ணிருக்கான். மாம், அவன் கிட்ட இதெல்லாம் பத்தி எதுவும் கேட்காதீங்க, அப்புறம் அவன் ஃபீல் பண்ணுவான். நட்டாஷா,
மே ஐ ஆஸ்க் யூ ஒன் பர்சனல் கொஸ்டின்? நீயும் சரவணனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்கல்ல? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படி இல்லை. வாட் ஆர் யூ சேயிங் நட்டாஷா? ஆர் யூ சீரியஸ்? 100% சீரியஸ். எங்க பழனியில தாலி கட்டினதுல இருந்து ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்புறம் எப்படி? இட்ஸ் ஆல் ஃபார்மாலிட்டிஸ்மா. அதுக்கெல்லாம் ஒரு மைண்ட் செட் வேணும்ல. ரிசப்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலான்னு இருந்தோம். அப்புறம் அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. நேத்து தான் வந்தாரு. அதுக்குள்ள கிருஷ்ணா கூட்டிட்டு போயிட்டான். கிருஷ்ணா எதுக்கு? மா பாவம், அவனுக்கு என்னம்மா தெரியும்? அவனுக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. மேலும் அவன் நாங்க நல்லா இருக்கணும் தான் இதெல்லாம் பண்றான். நான் கேட்க மாட்டேன் நட்டாஷா. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாதான் உங்க 2 பேர் நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கல்யாணம் பண்ணி இந்த சொசைட்டிக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா பத்தாது நட்டாஷா. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். இன்ஃபேக்ட் உனக்கும் சரவணனுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைக்கெல்லாம் இதுவும் ஒரு காரணமா இருக்கலாமே. அதனாலதான் சொல்றேன். ஓகே ஓகே, இத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம்மா? விடுங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, பாத்துக்கலாம். சரி, காஃபி போட்டு தரேன். நீ கொண்டு போய் சரவணனுக்கு கொடு. தேங்க்யூ. சரவணனுக்கும் கொடு. நீ போ. குட் மார்னிங். குட் மார்னிங் நட்டாஷா. நேத்து பயங்கர பார்ட்டி போல இருக்கு. ஐயோ சாரி சாரி நட்டாஷா. தட்ஸ் ஓகே. காஃபி சாப்பிட்றியா? இல்லை, எனக்கு இப்போ காஃபி வேணாம், நான் அப்புறம் சாப்பிட்றேன். சரி, நான் போய் சரவணனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. சரவணன், குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபி. சாரி நட்டாஷா, நேற்று நைட்டு கொஞ்சம். தட்ஸ் ஓகே. ஆனா இனிமே அப்படி பண்ணாதீங்க, அது வேண்டாம். எப்பயாவது ஓகே, ஆனா அடிக்கடி வேண்டாம். என்ன பாக்குறீங்க? இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ நீயே தான் இதெல்லாம் பரவாயில்ல தப்பு இல்லைன்னு சொன்ன. இப்போ நீயே இப்படி பேசுறியன்னு தான் பார்த்தேன். அது கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ சரவணன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா இப்போ சரவணன் என்னுடைய ஹஸ்பண்ட். அதனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். ஃபாலோ பண்ணணும். அப்படியெல்லாம் ரெகுலராக எடுக்க மாட்டேன். ஓகே, குட். சரவணன், நம்ம 2 பேரும் எங்கன்னா ட்ரிப் போலாமா? போலாமே, நிச்சயமா. ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கு போலாம். ஓ காட், சரவணன், ஊட்டி கொடைக்கானல்லாம் எக்கச்சக்கமா போயிட்டு வந்தாச்சு.
வேற எங்கேயாவது லைக் பாரிஸ், ஸ்விஸ் அந்த மாதிரி யூரோப் ட்ரிப் போலாமா? போகலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் லீகல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, அப்புறம் எப்படி? ஓ, அது ஒன்றும் இருக்குல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ட்ரிப்பா இந்தியாவிலே ஏதாவது டார்ஜிலிங், குளு மணாலி இப்படி எங்கேயாவது போலாமா? யா டெஃபினட்டாக போகலாம். ஓகே, சூப்பர். அப்பா அம்மா கிட்ட சொல்லி பிளான் பண்ணலாம். சரி, கண்டிப்பா. நினைக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு சரவணன். நானும் நீங்களும் மட்டும். ஐ அம் so happy, so happy. இந்தாங்கண்ணா. கவிதா, கவிதா. என்ன இது கையில பைய தூக்கிக்கிட்டு கவிதா ரூம் பக்கம் போறா? இந்த வர்றேன். கவிதா, கவிதா. அக்கா, பார்த்து முன்னாடி மாதிரிலாம் எழுந்துக்க கூடாது. இங்க பாரு, உனக்கு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, அப்புறம் காலையில சத்து மாவு குடிச்சா குழந்தைக்கு நல்லதான். அப்புறம் வழக்கமா இந்த மாதிரி நேரங்கள்ல பொண்ணுங்க விருப்பப்படுற மாங்காய் ஊறுகாய் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிடணும். என்ன மீனாட்சி, என்னென்னமோ வாங்கி வந்திருக்கிற போல இருக்க. இன்னத்துக்கு இதெல்லாம் அவளுக்கு? என்னம்மா பேசுறீங்க? நான் உங்க முத பொண்ணு, அடுத்த சித்ரா. நாங்க 2 பேரும் தராத சந்தோஷத்தை இப்ப கவிதா உங்களுக்கு கொடுத்துருக்கா. அம்மா, நீங்க பாட்டியாக போறீங்க. ஆமா, அப்படியே மைசூர் மகாராஜா சமஸ்தானத்துக்கு பிள்ளைய பெத்து கொடுக்க போற. நான் அதை தூக்கி கொஞ்சம் பாருனா. சரி, அது ஒரு அன்னக்காவடி, இது ஒரு ஓடுகாலி. இதுக்கு ரெண்டும் சேர்ந்து பெத்து கொடுக்குற பிள்ளைய நான் அப்படியே ஆசையா கொஞ்சம் வேணாம். உனக்குதான் வேலை வெட்டி இல்ல, எதையோ வாங்கி வந்து கொடுக்குற. நன்றி கேட்டதுங்களை போய் வாங்கி வந்து கொடுக்குறிய ஒன்னு சொல்லணும். கவிதா, இங்க பாரு, அழக்கூடாது. அம்மா ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, அதுக்காக வருத்தப்படுறதா? இங்க பாரு, இந்த மாதிரி நேரங்கள்ல வருத்தப்படக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். உன் சந்தோஷத்துக்காக அக்கா உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? அது குழந்தைக்காகாது. தாய்மடி எங்கே? இந்த தாமரை சாயணும் அங்கே. காயங்கள் இதோ தேற்றாமல் தெய்வங்கள் கலையேந்த செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பாட்டு வரும் என்று. கிட்டி, எல்லாம் ரெடி, வாங்க. ஐ அம் கமிங் விஜி. நட்டாஷா, மாப்பிளைய கூட்டிட்டு வாமா. இங்க வரமா. Wow. Hi darling. Hi dad. கிட்டி, இன்னைக்கு டின்னர் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு நட்டாஷா குக் பண்ணிருக்கா. Really? I can't believe this. Is it Natasha?
சரவணனுக்காக ஆசை ஆசையா சமைச்சிருக்கா. Oh. கிருஷ்ணா வா கிருஷ்ணா. Take your seat. உட்காருப்பா. இல்லை ஆண்டி, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடுங்க. கிருஷ்ணா, ஏய் நான் குக் பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் போணும். உட்காரு. ஆமா பரவாயில்ல வா, நட்டாஷா. உட்காரு. கொஞ்சம் சாப்பிடு வா. வா. நட்டாஷா நீ வா, நீ வந்து உட்காரு. மாம், அதெல்லாம் வேண்டாம். நீங்க உட்காருங்க. Oh. பரவாயில்ல நட்டாஷா. யூ ஃபர்ஸ்ட் சிட். போதும் போதும் போதும். டாடி. போதுமா போதுமா. இன்னும் கொஞ்சம். போதும். என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. இன்னைக்கு எல்லாமே அதிசயமா இருக்கு. நடாஷா பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டா இல்ல விஜய்? ஆமா கிட்டி. உங்க பொண்ணு நீங்க ஒரு வேலை செய்ய விட்டுருப்பீங்களா? சரவணன் காலேஜ் படிக்கும் போது கூட அவளுக்கு நான் தான் ஊட்டி விட்டேன் தெரியுமா? இப்போ உங்க மேல உள்ள லவ்னால எல்லாமே கத்துக்கிற அவ. உங்களுக்காக எல்லாமே கத்துக்கிற அவ. இல்லை சொல்லுங்க. நடாஷா எக்ஸலண்டா இருக்கு. யூ மேட் திஸ்? எஸ் டாட். ரியலி? டாட். இப்போ எனக்கு சில விஷயங்களில் தெளிவு வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் எப்படிரா எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் அந்த தயக்கம்லாம் இப்போ சுத்தமாக இல்லை. அன்னைக்கு அப்பா வேலை வெட்டிக்கு போகாம தண்ணி அடிச்சு தானே சுத்திட்டு இருந்தாரு. அவரை நீங்க எவ்வளோலாம் திட்டிருப்பீங்க, எப்படியெல்லாம் வெறுத்திருப்பீங்க. அதுக்காக அவரை நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்க.